கர்த்தர் சபைக்காய் கொடுத்ததான ஒரு வார்த்தை என்னவென்றால் காலியான படகு. அன்பு தேவனுடைய ஜனமே, காலியான படகு என்று சொல்லுகிறதான நேரத்துல அந்த வார்த்தை சொல்லுகிறது, இதற்கு முன்பாக அது ஆசீர்வாதமாக இருந்தது. இன்றைக்கு அது ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு அது வெறுமையாக இருக்கிறது. ஏன் அந்த வெறுமை? அந்த வெறுமையை யார் பெற்றுக்கொண்டது என்று சில காரியங்களை தியானித்து ஆண்டவன் வாழ்க்கையில கொடுக்கிறதான ஒரு நல்வாழ்க்கையும் அதற்குள்ளாக இருக்கிறது. அதை தியானித்து கடந்து போவோம். எடுத்தவர்கள் வாசிங்க. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உபாகமம், ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை. நல்லா கவனிங்க, என் ஆண்டவர் எனக்கான ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். நான் தொடக்கத்தை பார்க்கிறேன். ஆண்டவர் இந்த மாதம் தொடங்குகிறதான நேரத்தில் நான் ஒரு வெறுமையாக இருக்கிறேன். என்னுடைய கலைச்சல் வெறுமையாக இருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுகிறது, காலங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தருடைய பாதத்துல நீ பொறுமையோடு காத்திருக்கணும். நீ பொறுமையோடு காத்திருந்தால் தான் அவர் உன்பக்கமாய் சாய்வார். அவர் உன்பக்கமாய் சாய்கிற நேரத்தில் நீ தூங்கிக் கொண்டிருக்க கூடாது. நீ விழித்தவனாய் இருக்க வேண்டும். நீ விழித்திருக்கிறவனாய் இருக்க வேண்டும். வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஏற்ற காலத்தில் ஒரு தேசத்துல மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம். இது பொருளாதார ஆசீர்வாதத்தை குறித்து சபைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் கையிட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன். அருமையான சகோதரி குறித்து அக்கா சொல்லுகிற நேரத்துல கடினமான வேலை தான். ஆனாலும் ஆண்டவரே எனக்கு நீர் பலனை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவரே என் ஆண்டவருக்கு பலனை கொடுப்பார் என்றால் அதற்கான சகாயங்களை அவர் செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் சில கடினமான பாதைகளிலே, சில கடினமான காரியங்களிலே அவர் என்னை நடத்தி கொண்டு போகிறார் என்றால் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், என்னை ஆண்டவர் விசாலமான இடத்தில் கொண்டு போய் வைப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம், எந்த வேலையை செய்தாலும் சரி, அது அற்பமாக இருந்தாலும் சரி, அது உயர்வாக இருந்தாலும் சரி, இது ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்த பொறுப்பு. இந்த பொறுப்புல நான் உண்மையாய் இருப்பேன் என்று சொல்லி அதை உதாசீனப்படுத்தார். ஏனென்றால் அந்த காரியத்தை உன்னை கொண்டு தான் செய்ய முடியும் என்றால் அதை நீ தான் செய்தால் ஒரு சப்ஸ்டிடியூட் தேடாது. நீ சப்ஸ்டிடியூட் தேடுவே என்றால் உன் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்டிடியூட்டால மாறிவிடும். அன்பு தேவனுடைய ஜனமே, அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலை. சாதாரண பொக்கிஷசாலை கிடையாது. ஆண்டவரே நான் பாடுகளை பட்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே வேதனைகளோடு துக்கத்தோடு. ஆனா எங்கிருந்து வருது தெரியுமா? அந்த கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்க கேளுங்க, அவங்க தூக்கும் போது வந்து படுக்கும் போது அவர்கள் நித்திரை இன்பமாய் இருக்கும். அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆனா சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் தரித்திரனாவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை செல்வத்தை சேர்க்கிறதா இருக்கிறது. அன்பு தேவனுடைய ஜனமே, நான் உழைக்க வேண்டிய நேரத்தில் நான் உழைக்கணும். ஆண்டவருக்காய் ஓட வேண்டிய நேரத்தில் நான் ஆண்டவருக்காய் ஓடுகிறவனாய் இருக்க வேண்டும். ஆண்டவருக்காய் சுவிசேஷத்தை சொல்லுகிற நேரத்தில் நான் சுவிசேஷம் அறிவிக்கிறவனாய் மாற வேண்டும். ஆனா அதை விட்டுட்டு யாரோ செய்யட்டும் எனக்கு என்ன என்று சொல்லுவோம் என்றால் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். சில நேரங்களில் என் படகு வெறுமையாகவும் மாறும். ஏனென்றால் கர்த்தருக்கு முதலாவது யாரை தேடணும்? தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை நான் தேடல, என் ராஜ்யத்தை நான் கட்ட வேண்டும் என்று என் சுயபிரஸ்தாபத்தை அல்லவா நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானமளக்கு திறக்கப்பட வேண்டும் என்றால் ராஜாதி ராஜாவுக்கு நீ பணிவிடைக்காரனாய் அவரது பணிகளை செய்கிறவனாய் மாறுகிறதான நேரத்துல உன் படகாகிய உன் குடும்பம் ஆசீர்வாதத்தால் நிரம்புகிறதா இருக்கிறது. அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர் வானத்தை திறப்பார். அவர் வானத்தை திறந்தாதான் நீ என்ன பண்ண முடியும்? அநேக சாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். இன்னைக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. நான் அநேக சாதிகளிடத்தில் கடன் வாங்கி கொண்டிருக்கிறேன் என்றால் அன்பு தேவனுடைய ஜனமே, என் ஜெபங்கள் இன்னும் வானத்திற்கு ஏறி போகவில்லை. வானத்தின் பொக்கிஷசாலை எனக்கு திறக்கப்படவில்லை. அது திறக்கப்படவில்லை என்றால் ஆண்டவர் கிட்ட கேளு, என் ஆண்டவர் உனக்கான திறவுகளை அவன் உனக்கு கொடுக்க போறதுதான் நான் செய்வேன். பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளை ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? சொல்லுங்க, நான் கடனோடு இருக்கிறேன், நான் கண்ணீரோடு இருக்கிறேன், நான் பிரச்சனையோடு இருக்கிறேன், நான் பாரத்தோடு இருக்கிறேன், நான் துன்பத்தோடு இருக்கிறேன். அன்பு தேவனுடைய ஜனமே,
ஒவ்வொரு பூட்டை செய்யும் போதும் சாவி இல்லாம என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதே போலதான் உன் வாழ்க்கையில் இருக்கிறதான எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அந்த சொல்யூஷன் எங்க கிடைக்கும்னா எல்லா இடத்திலும் கிடைக்காது. மகா சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறாரே, அந்த தேவனுடைய பாதத்தில் நீ வருகிறதான நேரத்தில் உனக்கான சாவியை அவர் கொடுப்பார். எல்லா இடத்தும் ஒரு வார்த்தை உண்டு அல்லவா? அத பொறுமையோடு வீட்டுல போய் ஒவ்வொரு லைன் பை லைன் வாசிச்சு பாருங்க. என் பிரச்சனைகளுக்கான திறவுகளை கர்த்தர் உள்ளே வைத்திருப்பார். நீ செய்கிறதான வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாசிங்க அதே உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. இல்ல 8ஆம் அதிகாரம் உபாகமம் 8:17-18. என் சாமர்த்தியமா நம்ம சொல்றதுதான். இது எல்லாம் நான் உண்டாக்குனதுங்க. இது நான் உருவாக்கி வைத்தது. என் சாமர்த்தியமோ என் கைவலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ ஒரு இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து யார் நினைக்கணும்? உன் சோதனையின் நேரத்திலும் ஆண்டவரை நினை. நீ வாழ்ந்திருக்கும் பொழுதும் ஆண்டவரை நினை. உனக்கு உண்டான எல்லாவற்றிலும் நீ ஆண்டவரை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் யாருக்கு நன்மைகளை செய்வார் தெரியுமா? அவரோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு. அன்பு தேவனுடைய சனமே, என் ஆண்டவரை சோதிக்கிறார் என்றால் இன்னும் இடத்துல அவர் பரிசுத்தத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நான் எங்கே தவறுகிறேன், என் ஓட்டங்கள் எங்கே தடைபடுகிறது, அதை நீ சீர்தூக்கி அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உனக்கான பொக்கிஷன் சாலை திறந்து கொண்டே இருக்கும். அது யாராலும் என்ன பண்ண முடியாது, போட்ட முடியாது. என் ஆண்டவர் திறப்பார் என்றால் மனிதனால் அதை அடைக்க முடியாது. வேதம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில். இன்னைக்கு சிலரிடத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்கும், சிலரிடத்தில் ஆசீர்வாதங்கள் வருவதற்காய் அவர்களை சுற்றி வட்டமடித்துக் கொண்டிருக்கும். இந்த நாளில வாசிங்க, இந்த நாளில உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுத்தவர் அல்ல, கொடுக்கிறவர். அப்போ உனக்கான ஆசீர்வாதங்கள் இன்னும் முழுமையாக இடத்துல வரவில்லை. விசுவாசிக்கையா? அப்ப என் ஆசீர்வாதங்கள் என்னை பார்த்து போட்டுட்டு இருக்குது. நம்ம சொல்றோம், ஆண்டவரே அந்த பெர்மிஷன் உம்மிடத்துல இருந்து வரும் என்றால் அந்த ஆசீர்வாதங்கள் காடைகளா என்னை சுற்றிலும் கிடக்கும். அப்பா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இஸ்ரவேல் பாடங்களை சுற்றிலும் எப்படி காடைகள் வந்து கிடந்ததோ உன்னை சுற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிற மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தில் கொடுப்பார். நீ செய்ய வேண்டியது கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், கர்த்தருடைய உயர்த்துவார். வேதம் இங்கே சொல்லுகிறது பாருங்க, அதே உபாகமத்துல 11ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. உபாகமம் 11. உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும் படிக்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இப்படிதான் இருக்கும். கையளவு மேகத்தை பார்த்த உடனே ஆண்டவர் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டு ஆண்டவருக்கு முதுகை காட்டிக் கொண்டிருக்கிறதான என் அருமை தேவனுடைய பிள்ளையே, கையளவு மேகம் மாத்திரமல்ல, உனக்கான பெருமழை இறைச்சலும் உனக்கு கிடைக்க வேண்டும். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு ஏற்ற காலனா, உனக்கு ஏற்றங்கள் வருகிற காலங்கள், இரக்கத்தின் காலத்திலே நான் எங்கே தவறுகிறேன் என்று சொல்லி சிந்தனை சொல்லி ஆண்டவனை ஏற்றி விடுகிற காலத்துல வாயை முடிக்க அமைதியாயிரு. இது என்னால் உண்டானது அல்ல, இது கர்த்தருடைய ஈவு. ஆனா நம்ம சொல்றோம், நான் யார் தெரியுமா, நான் என்னென்ன காரியத்தை செய்திருக்கிறேன் தெரியுமா, உனக்கான வழிவாசல்களை திறந்தவர் அவர். மறந்து போனாயா? உனக்கான காடைகளை உன்னை தேடி கொண்டு வந்தது அவர். ஆனா நம்ம சொல்றது, நான் அல்லவா செய்து முடித்தேன், என் கரம் அல்லவா இதை படைத்தது. இல்ல, என் ஆண்டவரின் அனுக்கிரகம் உனக்கு இல்லாமல் இருக்கும் என்றால் உன் படகு வெறுமையான படகு. ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்க வேண்டும் என்றார் கர்த்தர் உனக்கு முன்னணியிலே அவர் நடக்கிறவராய் இருக்க வேண்டும். உன் முகம் கர்த்தரை பார்த்து கொண்டு இருக்க வேண்டும். சீனாய் மலைக்கு மோசே ஏறி வந்த நேரத்தில் அவன் முகம் பிரகாசித்தது. அப்போ நான் ஒவ்வொரு வாரங்களும் என் ஆண்டவருடைய மலை என்கிற சபையாகிய கூடாரத்திற்கு நான் ஏறி வருகிற நேரத்தில் தானே ஆண்டவரனை
ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, நான் ஏற்ற காலத்தில் முன்மாறி நான் கையளவு மேகம், பின்மாறி நான் பெருமடை. ரெண்டு ஆசீர்வாதமும் கிடைத்தால் தான் உனக்கு முழுமையான ஆசீர்வாதம். கொஞ்சம் வந்த உடனே நான் எங்க சர்ச்சைக்கு போனோம், கார் இருக்கு, பைக் இருக்கு, வண்டி இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கிறது. மதிகடனே மதிகடனே டெம்பரரி ஆசீர்வாதத்தை பார்த்த உடனே பெர்மனன்ட் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறாயோ? இல்ல, ஆண்டவரே முன்மாரியும் எனக்கு வேண்டும், அடுத்தது பெண்மாரியும் எனக்கு வேண்டும். முன்மாரியையும் பெண்மாரியையும் பெய்ய பண்ணி மிருகஜீவன்களுக்காக யாருடைய வழிகளிலே? உன் குடும்பம் என்கிறதான வழிகளிலே புல் என்றால் உன் ஆசீர்வாதங்கள் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார். உள்ளவர் பேசிட்டு நான் திருப்திப்படுத்த வந்திருக்கிறேன். நான் திருப்தி இல்லாமல் ஆண்டவரே உன் சமூகத்தில் உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறேன். என் ஆண்டவர் சொல்லுகிறார், எனது முன்மாரியும் பின்மாரியும் உனக்குள்ளா இருக்கும் என்றால் இன்றைக்கு நீ திருப்தியோடு இருப்பாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவரே எனக்கு சோதனைகள், எனக்கு பாடுகள், எனக்கு வெற்றிகள் என்று சொல்லி இந்த இடத்தில் உட்கார்ந்து வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, என் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், அவர் உன்னை திருப்திப்படுத்த போகிறார். உன் பாத்திரம் நிரம்பி வழியே போகிறது. என் ஆண்டவர்கள் செய்து கொடுப்பார். வாசிங்க யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். வேலை சேவிக்காத, கணவனை சேவிக்காத. 7ஆம் நாள்ல நீ சேவிக்க வேண்டியது ஆண்டவரை மாத்திரம் தான். இல்லங்க, அவர் வீட்டுல இருப்பார், நான் கனி செஞ்சு போடணும். உன் குடும்பத்தை சேவிக்காத, வருகிற கெஸ்ட் சேவிக்காத. அன்பு தேவனுடைய சொன்னமே, நீ கெஸ்டுக்கு பிரியாரிட்டி கொடுப்பாய் என்றால் உன் வாழ்க்கையில் ஆண்டவரும் ஒரு கெஸ்டா தான் இருப்பார். ஆண்டவரே உமக்கு பிரியமானவனா நான் பார்வைக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு மனப்பூர்வமாய் மாட்டாய் வேலைகளை செய்வேன். ஆண்டவரே வார்த்தை சொல்கிறது பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அப்போது அவர் என்ன பண்ணுவாரா? உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அப்ப ஆசீர்வாதங்கள் எனக்கு நடந்து வர வேண்டும் என்றால் நான் சேவிக்க வேண்டியது நான் என் வீட்டார் என்றால் யாரு? வேலையை அல்ல, சூழ்நிலைகள் அல்ல, எதிர்பார்ப்புகள் அல்ல, என் ஆண்டவரே நாங்கள் சார்ந்து கொண்டிருப்போம் என்று சொல்லி ஆண்டவரை உன் துணையாக கொண்டிருப்பார் என்றால் கர்த்தரை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார். அது மாத்திரம் இல்லைங்க, அவர் என்ன கொடுக்கிறாரா? அப்பத்தை கொடுக்கிறாரு, தண்ணியை கொடுக்கிறாரு. அடுத்தது வியாதியை உன்னிலிருந்து விலக்கும். எதிர்காலம் நீ என்ன சேவிச்சனா உனக்கு வியாதிகள் அல்ல. சிலர் சொல்றாங்க, உனக்கு ஆண்டவர் இவ்வளவு வியாதியை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இப்பொழுது நான் கட்டளை இடுகிறேன், ஏ சுகர், ஏ பிபி, ஏ தைராய்டு, என்னை விட்டு வெளியே போ சொல்லுவதற்கு ஆயத்தமா? கர்த்தர் செய்து முடிப்பார். வியாதி என்ன பண்ணுவாரா? உன்னிலிருந்து அவர் விலக்குவார். உன்னை திருப்திப்படுத்துகிறவர், உனக்கு அப்பத்தை தருகிறார், உனக்கு தண்ணீரை தருகிறார், உன் வியாதியை உன்னிலிருந்து அவர் நீக்குகிறார். வார்த்தை சொல்கிறது, வாசிங்க எரேமியா 32ஆம் அதிகாரம், எரேமியா 32ஆம் அதிகாரம் 29 23 வாசிங்க. எரேமியா 32:21. இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை ஆண்டவர் இவ்வளவு நாள் இந்த 11 மாசம் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே கடன் பிரச்சனை இருந்தது, ஆண்டவரே வியாதி இருந்தது, ஆண்டவரே கொலைகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆண்டவர் எப்படி நடத்தினார் தெரியுமா? இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும், யாத்ராகமம் 34 10 சொன்னது போல உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொன்னாரே. என் ஆண்டவர் பயங்கரங்களினாலும் அவர் உன்னை நடத்தினார். ஏனென்றால் நீ கர்த்தருக்கு பிரியமானவள், நீ கர்த்தருக்கு பிரியமானவள். வார்த்தை சொல்கிறது பாருங்க, மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி. அப்ப எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் திருப்பிட்டார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால நான் எப்பொழுது ஞானஸ்நானம் எடுத்தேனோ, எப்பொழுது ஆண்டவருக்கு பிள்ளையாய் மகளாய் மாறுகிறேனோ, அன்னைக்கு
உலகத்திலிருந்து நான் திரும்பியாக வேண்டும். சில நேரங்களில் என்ன பண்றோம்னா, லோத்தின் மனைவி போல, ஐயோ நான் கட்டின வீடு இருக்குது, என் பிள்ளைகள் இருக்கிறார்களே, என் வேலை இருக்கிறது, இவர்களை நான் பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு முதலை காட்டிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே ஆண்டவர் என்னோட பேசுகிறார். நீ எகிப்திலிருந்து டர்ன் ஆயிட்டப்பா. உன்னுடைய நோக்கம் எங்க இருக்கணும் தெரியுமா? சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னோக்கி நான் பின்னோக்க மாட்டேன் ஆண்டவரே, பின்னா நான் திரும்பி பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. அவர்களுடைய பிதாக்களுக்கு பாலும் தேனும் ஓடிய தேசமாயிருக்கு. அப்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்த போற ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா, அந்த ஆசீர்வாதங்கள் நாம எல்லாத்தையும் கட்ட போவதில்லை, எனக்காய் ஆண்டவரே கட்டி என் கையில் கொடுப்பார். விசுவாசிக்கிறியா? வீட்டில் கை செபித்துக் கொண்டிருக்கிறாயா? எதிர்காலத்தில் கை செபித்துக் கொண்டிருக்கிறாயா? எந்த ஆசீர்வாதத்தை கை செபித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த நல்ல செய்தி கர்த்தரே உன் கரத்தில் அதை கொடுப்பார். காலங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் பொறுமையோடு காத்துது. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. அவர்கள் அதற்குள் பிரவேசித்து, நம்ம இல்லை, ஆண்டவர் நம்ம குறிச்சு பேசுறது பிதாக்கள். வாசிங்க. அவர்கள் அதற்குள் பிரவேசித்து அதை எல்லாமே ஆக்கிபை பண்ணிட்டாங்க, பத்திரம் போட்டுட்டாங்க. இது எனக்கு தாங்க, இந்த ஆசீர்வாதம் எனக்கு தான், எல்லாம் நம்ம கையில வந்துருச்சு. நம்ம பண்ணல, நம்ம நல்ல பிள்ளை, நம்ம முன்னோர். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. ஆனாலும் ஒவ்வொரு சத்தத்திற்கு செவி கொடாமலும் உமது நியாய பிரமாணத்தின்படி நடவாமலும் செய்யும்படி ஆண்டவரை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை செய்வாயிருந்தால் உன் படகு நிரம்பி இருக்கும். வேதம் சொல்லுகிறது, செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்ததொன்றையும். எகிப்துக்கு போகாத, நான் எகிப்துதான் போவேன். திரும்பி பார்க்காத, நான் திரும்பி தான் பார்ப்பேன். நீ நினைவேற்றி போனோம், நினைவேற்றி போமா, நான் தர்ஷிஷுக்கு தான் போவேன். அன்பு தேவனுடைய சனமே, ஆண்டவர் நினைத்தது ஒன்று, மனிதன் செய்தது ஒன்று. இன்றைக்கு நாம் இங்கே இருக்கிறோம். ஏன் என் வாழ்க்கையில் நல்ல செய்திகளை கேட்க முடியவில்லை? ஆண்டவரின் சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கவில்லை. என் ஆண்டவருக்கு நான் முதுமை காண்பித்துக் கொண்டிருக்கிறேன். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, நீர் அவர்களுக்கு செய்யும்படி கற்பித்தது ஒன்றையும் செய்யாமல் போனார்கள். அதனால் இந்த தீங்கை எல்லாம் அவர்களுக்கு நேரிட பண்ணுங்க. பாயா வாழ்க்கையில் இந்த பிரச்சனை நம்ம தான் உருவ குத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் செய்யவில்லை. காரியங்களை கையில் எடுத்து நாம் குத்தி கொண்டு ஆண்டவரை ஏன் என்று சொல்லி ஆண்டவரை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறோம். வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நீதிமொழிகள் 1:19. பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. ஏன்னா நான் இன்னும் பொருளை சம்பாதிக்கணும், இன்னும் நான் சொத்தை சேர்த்து வைக்கணும், இன்னும் நான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பதற்காய் எகிப்துக்கு நேராக சோதோம் குமாராவை திரும்பி பார்த்துக் கொண்டிருக்கிற நறுமை தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆசீர்வாதம் சோதோம் குமாராவில் அல்ல. நீ போக வேண்டிய இடம் வெகு தூரம், பரலோகம் தான் டெஸ்டினி. ஆனா அதை பார்க்காதபடிக்கு சோதோம் குமாராவை பார்த்துக் கொண்டிருக்கிறாயா? ஒரு ஆசீர்வாதங்கள் ஒப்புத்துணாய் மாறிக்கொண்டிருக்கிறது. கர்த்தரை நோக்க வேண்டிய உன் கண்கள் எகிப்தை அல்லவா, உலகத்தை அல்லவா நோக்கி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்கிறது, வாசிங்க. இது தன்னை உடையவர்களின் உயிரை எடுக்கங்க. உயிரை வாங்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா போதும் என்கிறதான உள்ள எனக்கு வேணும், இன்னும் 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 எத்தனை நாள் இன்னும் நீ ஆண்டவரை பார்க்காமல் இருக்கிறாய், வேதத்தை எடுக்காமல் இருக்கிறாய், முழங்கால் நிற்காமல் இருக்கிறாய். இந்த தீங்கு உனக்கு நேரிட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகிறார். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க 11ஆம் வசனம் வரைக்கும். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இன்றைக்கு நீ உனது எல்லாத்தையும் என்னோடது என்னோடது யார் கொடுத்தது? கர்த்தர் சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுத்தார். வேதம் சொல்கிறது, உலகத்துல ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. இதிலிருந்து ஒரு படி மண்ணை விட என்ன பண்ண முடியாது. ஏன்னா நானே ஒரு மண்ணு,
நான் மண்ணுக்கு போகிறேன். ஒரு படி மண்ணையும் என்னால் கொண்டு போக முடியாது. வேதம் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? 8ஆம் வசனம், உண்ணவும் உடக்கும். சாப்பாடு இருக்கா? போட்டுக்கொள்வதற்கு ட்ரெஸ் இருக்கா? யாராவது இருக்கிறோமா? இல்லை. நாம் குத்தி கொண்டு இருக்கிறோம். ஒரு கார் வாங்கின இது பத்தாது, இன்னொரு 2 கார். அன்பு தேவனுடைய ஜனமே, ஆசைகள் பெருக ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ஆசீர்வாதம் பெருக பெருக என் ஆசைகளும் பெருகி கொண்டிருக்கிறது. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் வானங்கள் உண்டாக கடவது உண்டாச்சு, பூமி உண்டாக கடவது உண்டாச்சு. என் ஆண்டவர் உனக்கான பிழைப்பை உண்டாக்கி கொடுத்தார். ஆனால் அந்த பிழைப்பிற்கு நேராக நீ ஓடுகிறாயா? வேலை செய்ய மாட்டேன். சாப்பாடு எப்படிங்க வரும்? வேலைக்கு போக மாட்டேன், ஆனா சம்பளம் வராது. அதே போலதான் நான் சபைக்கு வருவேன் என்றால் தான் கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் உன்னிலே உண்மையாய் கிரியை செய்ய முடியும். விசுவாசிக்கிறியா? வார்த்தை சொல்கிறது பாருங்க, உண்ணவும் உடக்கும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். இதுதான் விசுவாசம். ஆண்டவருடைய சந்நிதியில எனக்காய் பார்த்து கொள்ளப்படுங்க. எனக்கு 2 ட்ரெஸ் இருக்கா? உன்னை துவைச்சு போட்டிருக்கேன், உன்னை நான் போட்டிருக்கேன். சபைக்கு ரீசன் சொல்ல மாட்டேன், நான் ஓடி வருவேன். அன்பு தேவனுடைய சொன்னமே, நீ இதை செய்வாய் என்றால் எதை நீ ஆண்டவருக்காய் இழந்து கொண்டிருக்கிறாயோ அம்மைக்கு குலுக்கி மண்டியில் சரிந்து விழும்படியா என் ஆண்டவர் கணக்கில் கொடுத்தார். அங்கே வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் வருவாருங்க. ஏன் இந்த தீமை எனக்கு நேரிடுச்சு? ஏன் ஆண்டவரே குடும்பத்தை இப்படி வச்சிருக்கீங்க? ஏன் ஆண்டவரே நாமத்தை இப்படி இருக்கிற வார்த்தை சொல்லுகிறது. நான் ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்பது தவறல்ல. ஆனா எப்பொழுது அதிலே நான் உட்கார்ந்து 12 மணி நேரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் லேப்டாப்லயே உட்கார்ந்து இருப்பேன். உன் மனைவியை யார் விசாரிப்பது? உன் கணவனை யார் விசாரிப்பது? உன் பிள்ளைகளை யார் விசாரிப்பது? அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? அந்த தேவனுடைய ஜனமே, பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நீ ஓடுகிறாய். ஆனா உன்னிடத்துல பலன் ஓய்ந்து போக வேண்டும். ஓய்ந்து போனதுக்கு அப்புறம் அந்த பணம் உனக்கு பிரயோஜனம் இல்லாதாய் மாறுகிறது. அங்கே வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனை ஆண்டவர் கொடுப்பதில்லை, நாம தெரிகிறது. சோதனையிலும் கண்ணியில எப்போ அவன் காலை பிடிச்சு எடுக்கலாம், அவன் காம்படிட்டர் ரெடியா இருக்கிறான். ஏன் தெரியுமா? நான் இன்னும் வேணும் அவன் டெரிட்டரி கூட போய் நான் காலை வச்சுக்கிறேன். அந்த தேவனுடைய சொன்னமே, சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற நம்ம அமிழ வேணாம். அதுவே உன்னை போல உள்ள போட்டு நல்லா டம்ப் பண்ணும். பண ஆசை, பொருளாசை. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, அமிழ்த்துகிற மதிகேடும் விழுகிறார்கள். ஆண்டவர் விழ வைக்கல, நம்மளே விழுந்துடும். அன்பு தேவனுடைய ஜனமே, எச்சரிக்கை. என் படம் இன்றைக்கு வெறுமையா இருக்கிறது என்றால் ஆண்டவர் என்னை அழகான ஆசீர்வாதம் என்கிற ஏதேனை ஆண்டவரின் கரத்திலே கொடுத்தார். இஎம்ஐ, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாம் நம்ம தேய்ச்சிட்டோம். இன்னைக்கு சொல்லும் போது சுகமா இருந்துச்சு, இன்னைக்கு அது கட்டுகிறதான நேரத்துல வலிக்குது. ஆண்டவரை நான் என்ன செய்வேன்? ஆண்டவரை உடனே குற்றம். ஆண்டவர் என்னை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கை விட்டாரு. ஆண்டவர் கை விட்டாரா? நீ பாக்கெட்ல கையை விட்டு இப்ப ஏடிஎம்ல கையை விட்டியா? சொல்லுங்க. செய்தது தவறு நம்மிடத்தில் இருக்கிறது. ஒரு ஆண்டவரை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது, 10ஆம் வசனம் சொல்லுகிறது, என்ன ஆசை? என்ன ஆசை? இதுவும் தோசையை போலதான். ஒரு தோசை என்னால சாப்பிடணும், 2 சாப்பிடணும், 3 ஓகே. அதுக்கு மேல 15 20 வாந்தி வந்துடும். வயிற்றுக்குள் போனது வெளியே வந்துடும். இதே போலதான் போதும் என்கிறதான காரியங்கள் இருக்கும் என்றால் கர்த்தரை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார், என்னை அவர் அழகு பார்ப்பார். ஆனா வேதம் சொல்லுகிறது பண ஆசை எல்லா அப்ப தீமையோட வேர் என்னது? தீமையோட பேசங்க பணம். அதை காகிதமாய் பார்ப்பாய் என்றால் சேதம் உனக்கு வராது. அதற்கு ஒரு வேல்யூ கொடுக்க வேணும்னு நினைச்சேன்னா வேதம் சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர், ஆண்டவர் எல்லாரையும் குறித்து பேசுவதில்லை, சிலர் அதை இச்சிட்டு எங்க விடுறாங்க? பணம் வந்த உடனே என்ன சுவாசம் போயிடுது? விண்ணவரை சுவாசிக்கிற சுவாசம் நிலையில் ஏற்படுகிறது.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கிறதான திருத்துவ தேவனிடத்தில் வாசமாயிருக்கிற பண ஆசை வந்தவுடனே இது வெளியே போகிறது, பண ஆசை உள்ளே வருகிறது. சவுல் தேவ ஆவியானவர் தன்னை விட்டு நீங்கினதை அறியாதிருந்தான். தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவனுக்குள் வந்தது. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு நீங்குவார் என்றால் எந்த ஆவியை நான் உள்ள எடுத்து வச்சுக்கிறேன்? பணாவி. இது உள்ளே வரும் என்றால் வேதம் சொல்லுகிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி விழுந்துறாங்க. விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். குத்துறது நம்ம, ஆனா கிரெடிட் யாருக்கு போகுது? ஆண்டவர் என்னை சோதனையிலும் வேதனையிலும் அவரை அமிழ்த்தி கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய ஜனமே, 6 நாள் ஆண்டவருக்காய் ஆண்டவர் உனக்காக கொடுத்துட்டார். உன் வேலையை நீ செய்ப்பா. ஆனா அந்த 6 நாளும் வீட்டுல வந்து சீரியல் பார்ப்போம், வீட்டுல வந்து படுத்து தூங்குவோம், வீட்டுல வந்து எல்லா காரியங்களை பார்ப்போம். உழைக்கிறவன் உழைத்துக் கொண்டே இருக்கிறான், அவன் மேலே போகிறான். ஆனா நாம் இன்னும் உழைக்காம என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலன்னா மறுபடி 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 ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், உன் கை வேலை செய்தால் தான் உனக்கு பிழைப்புண்டாகும். ஆதாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நிலத்தில் ஒரு வேர்வை சிந்தனம். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? படிச்சு முடிச்சு வந்த உடனே நேரா ஏசிடும். வேர்வை கீழே வரக்கூடாது, நான் மார்க்கெட்டிங் போக மாட்டேன், எடுத்த உடனே போய் கேள்வி. அன்பு தேவனுடைய சனமே, இன்றைக்கு மேலே இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்டால் அவர்கள் பொறாமப்படாத. கடந்து வந்த பாதைகள், அவர்கள் நடந்து வந்த வழிகளை நீ அறிந்து கொள்ளுவாய் என்றார். அன்பு தேவனுடைய சனமே, அது மரண வழியை கடல் கொடியது என்பதை மறந்து போகாது. எதையும் யாருமே எடுத்து நம்பி கொடுத்துட மாட்டாங்க. உன்னில் இருக்கிற உண்மை, நீ ஓடுகிற ஓட்டங்கள், அதே போலத்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரை சீர்தூக்கி பார்ப்பா. பண ஆசை என்னிடத்தில் வருகிறதுனால விசுவாசம் என்னிலிருந்து கடந்து போகிறது. இந்த விசுவாசம் என்னிலிருந்து போகிறதான நேரத்தில் எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளுகிறது. எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளுகிற நேரத்தில் நான் என்னை குத்தி கொண்டிருக்கிறேன். பவுல் எழுதுகிறதுல சொல்லுகிறான், என் சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ எந்த முள் எடுத்து வச்சிருக்கிற? இன்றைக்கு அந்த பண ஆசை, ஐஸ்வர்ய மயக்கம் உன்னிடத்தில் இருக்கும் என்ற எடுத்து தூக்கி போடு. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 11ஆம் வசனம் சொல்லுகிறது, நீயோ தேவனுடைய, நீ உலகத்தின் மனுஷன் அல்ல. உன் பணத்தை நிரம்ப வேண்டும் என்றால் நீ தேவ மனுஷனாய் மாற வேண்டும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூடாதிருங்கள், அது பிசாசினால் உண்டானவைகள். இங்க வேதம் சொல்லுகிறது, நீயோ யாரு? இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாயே என் அன்பு மகனே மகளே, நீ யாரு? தேவ மனுஷன். தேவ மனுஷன். மனுஷன் என்று சொல்கிற நேரத்தில் அதில் ஆணும் இருக்கிறான், பெண்ணும் இருக்கிறான். வேதம் சொல்கிறது, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு. நீ ஓட வேண்டிய இடம் இங்கதான் ஓடணும். பணாசம் நோ, ஐஸ்வர்யங்கள் வேண்டாம். என் ஆண்டவர் பார்த்துக்கொள்ளும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதி தேடுங்கள், பின்பு எல்லாத்தையும் அவர் கொடுத்துருவார். அன்பு தேவனுடைய ஜனமே, சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டார். நீதிமொழிகள் அருமையா கேட்டோம். ஞானம் என்றால் என்ன, புத்தி என்றால் என்ன? சாலமோன் கேட்டான். அவன் தேடாத ஐஸ்வர்யத்தை யார் கொடுத்தார்? அவன் தேடி போன என் ஆண்டவர் கொடுத்தார். சாலமோனுக்கு என் ஆண்டவர் கொடுப்பார் என்றார், உனக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, இவைகளை விட்டு ஓடி நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்தகுணம், இந்த பூரணம் உனக்குள்ளாக ஒன்னைக்கு பூரணப்படுத்து. இந்த 7 காரியங்களை உனக்குள்ளாக கொண்டு வந்து வைப்பாய் என்றால் பரிபூர்ணப்படுத்துவது அவர். நீ பூரணப்படு, அவர் உன்னை பரிபூர்ணப்படுத்துவார். வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. உன் வழிகளில் எல்லாம் யார் நினைக்கிறோம்? என் பாஸ் டார்கெட் கொடுத்தார், நான் என்ன பண்ண போறேன்? இல்ல, என் சபைக்கு ஆத்துமாக்கள் இல்லாமல் நாங்கள் வெறுமையோடு இருக்கிறோமே, என் சபை என்கிற படகை நான் நிரப்ப வேண்டுமே. இந்த ஆத்துமா தரிசனங்களுக்குள்ள இருக்கிறதா? ஏன்னா இங்க 80 வருஷம் தான் யாருக்காவது ரிப்போர்ட் பண்ணுவேன். ஆஃப்டர் தட் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும்? பரலோகத்தில் இருக்கிறதான ஆண்டவருக்கும் ரிப்போர்ட்டிங் போயிடும். அங்க
ரிப்போர்ட் பண்ணும்போது ஆண்டவர் கேட்பா, நீ எத்தனை பேரப்பா எனக்காக சேர்த்தா? இதெல்லாம் ஆண்டவர் உன்கிட்ட கேட்பார். இதை வைத்துத்தான் பரலோகத்திலே உன் இடங்கள் தீர்மானிக்கப்படுகிறது. நீ எங்கே இருக்க வேண்டும், எத்தனை பேரை விசாரிக்க வேண்டும், உன் காரியங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி டெம்பரரி ஆசீர்வாதத்திற்காக பெர்மனன்ட் ஆசீர்வாதத்தை விட்டாங்க. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, ஒரு வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக் கொள்ளு, அப்பொழுது அவன் பாதுகாப்பா. நீ எங்க போனாலும் அவன் டைரக்ஷன் காட்டுவார். கூகுள் இல்ல, என் ஆண்டவர் கூகுளை காட்டிலும் பெரியவர். நீ எங்க போகணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும், யாரிடத்தில் நீ போனால் உனக்கான காரியங்கள் பார்த்துக் கொள்ளப்படும் என்று சரியான பாதைகளில் இந்த தேவ ஆவியானவர் உன்னை நடத்தி கொண்டு போவார். விசுவாசிக்கிறியா? வேதம் சொல்கிறது பாருங்க, அடுத்த வசனம், நீ உன்னை நான் தான் அறிவாளி. ஆனா நமக்கு ஒண்ணும் தெரியாது. சகலத்தையும் அறிந்தவர் அமைதியோடு இருக்கிறார். ஆனா ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா, குறைகுடம் ஊத்தா. குறைகுடம் என்ன பண்ணா, டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும், பேசிக்கிட்டே இருக்கும். ஆனா நிறைகுடத்தை பார்த்து பாரு, அது ஆண்டவரோடு ஏனோக்கை போல தேவனோடு ரசிச்சுக் கொண்டிருக்கும். தேவ ஆவியானவர் அதுக்குள்ள இருந்ததுன்னா அது பழிபாடுபடிக்கு, பெருமை பேசாதபடிக்கு, இது என்ன உண்டானது என்று சொல்லாதபடிக்கு அமைதியோடு காத்திருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லல, வேதத்தில் இருந்து உனக்கு கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. யாருக்கு பயப்படணும்? ஆண்டவர் என்ன பார்க்கிறார்? 7 கண் என்ன பார்த்துட்டு இருக்குது? கர்த்தருக்கு பயந்து. அப்போ தீமையோட வேற விட்டு விலகணும். விலகிட்டோம்னா கர்த்தருடைய பயம் உள்ள வந்துடும். அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்கு பயப்படுவாய் என்றால் தீமை விட்டு இன்றைக்கு இப்பொழுது இந்த க்ஷணமே நீ விலகுவாய், உன் பட்டங்கள் நிரம்பும். அடுத்தது வார்த்தை சொல்கிறது பாருங்க, அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு பூஸ்ட். என் ஆண்டவர் வியாதியை உனக்கு விலக்குவேன் என்று சொன்னாரு. அவர் உன் காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். அடுத்த காரியம் சொல்லுகிறது பாருங்க, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும். யாரை கனம் பண்ண? ஊழியக்காரன். இன்னைக்கு நம்ம நினைக்கிறதுதான், என் கையில் ஒரு கவா கொடுத்துட்டாங்க, என் ஊழியக்காரன் இல்ல, என்னை போஷிக்கிறவர் அவர். கர்த்தரை கனம் பண்ணு. வேதம் சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவனை நான் என்ன பண்ணுவேன்? நானும் கனப்படுவேன். அன்பு தேவனுடைய ஜனமே, உங்களிடத்தை எச்சமான ஒன்றையும் கேட்பது கிடையாது. உற்சாகமாய் உன் நஞ்சு பலிகளை அதற்குள்ளாய் வைத்து ஆண்டவரை எந்த விதத்திலே கனப்படுத்த போகிறார். நீ ஆண்டவரை கனப்படுத்துவாய் என்றால் உன் படகு எப்படி இருக்கும்னா, வேதம் அடுத்தது சொல்லுகிறது, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணம். மறுபடியும் சொல்லுகிறேன், பூரணமாய் தான் நிரம்பும், பரிபூரணமடையா. கர்த்தருடைய பார்வையில நீ பூரணமுள்ளவனாய் மாற வேண்டும். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நீ பூரணப்படாதபடிக்கு என்னென்ன காரியங்கள் குறையாக இருக்கிறது? ஆண்டவர், நான் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், ஆனா வைக்கிறது 100 ரூபாய். ஆண்டவரை பரிபூர்ணப்படுத்துவார். ஆனா அதுலயும் நான் என்ன பண்ணுவேன்? இல்ல ஆண்டவரே, நான் 10 ரூபாய் வச்சிருக்கேன், மீதி 9 இங்க அங்க நான் பிரித்து வைத்து விடுகிறேன். அன்பு தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய காரியத்தில் கையை வைக்காதே, துணிகரம் கொள்ளாதே. வேதம் சொல்லுகிறது, உன் விளைவில் முதல் பலன் ஆண்டவருக்குரியது. அது எதுவாக இருந்தாலும் சரி. ஏன்னா என் ஆண்டவருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் டேஸ்ட் பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவருக்காய் கொண்டு வருகிறோம். ஆண்டவர் அங்கீகரித்தது காயினையா ஆபேலையா? சொல்லுங்க, ஏன் ஆபேலை அங்கீகரித்தார்? ஏதோ ஒண்ணு கையில கொடுத்தது எல்லாத்தையும் கொண்டு வர, பிரதானமானவற்றை கர்த்தருக்கு அவன் கொண்டு வந்தான். அவன் களஞ்சியங்களை கர்த்தர் நிரப்பினான். வேதம் சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துல 12-14 வாசிங்க. நீதிமொழிகள் போதகத்தனாக இருக்கிறப்ப இவருக்கு வேலையே கிடையாதுப்பா, என் வேலையை நான் செய்யறேன். சாப்பிடலை உள்ளவனாய் திரு வசனத்தை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். வந்திருக்கிற 50 பேருக்கு போதே இல்லையா? ஒரு சின்ன பிள்ளை இதை ஏற்றுக்கொண்டான் என்றால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டா? விசுவாசிக்கிறீங்களா? மனம் திருப்புகிற 99 பேர் ஆண்டவருக்கு கவலை இல்லை. ஒரே ஒரு பாவியை குறித்துதான், ஒரே ஒரு காணாமல் போன ஆட்டை தேடிதான் என் ஆண்டவர் வந்தார். ஆண்டவரை, உன் தொழுவத்திலிருந்து நான் காணாமல் போயிருப்பேன் என்றால் என்னை தேடி வந்தீரு. 12ஆம் மாதத்துல நமக்கு ஒரு பாரம் பிறந்திருக்கிறாரே, அவர் என்னை தேடி வந்திருக்கிறார். உண்மை பார்த்து நான் வருகிறேன் என்று இன்றைக்கு பிரதிஜனை எடு.
ஆசீர்வாதத்தால் விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்றது வாசிங்க. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, எப்ப பார்த்தாலும் அப்படியே தூக்கி வச்சு பேசணும். ஆனா வேற அதை எனக்கு கற்றுக் கொடுக்கல. முகஸ்துதி செய்வதை காட்டிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவுல அங்கீகாரம் பெறும். தொடக்கத்தை பார்க்கல. யாப்பா என்ன பண்றாங்க, யாப்பா என்ன சொல்றாங்க? பிரச்சனை வருவதற்கு முன்பாக தேவன் சில நேரங்களில் உன் குடும்பத்திற்குள்ள ஊழியக்காரனை அனுப்புகிறான் என்றால் உன்னை கண்டித்து உணர்த்துவதற்காக என்பதை மறந்து போகாத. கண்டிப்பு இருக்கும் என்றால் அதுல பழகிப்பாரு. நெல்லிக்காய் சாப்பிடும்போது கசக்கம், பின்னால தண்ணி குடிச்சு பாரு எப்படி இருக்கும். அதே போலதான் வாழ்க்கை. உன் பிள்ளைகளை சிகிச்சை செய், முடிவில் அதை விடாது இருப்பான். ஐயோ என் பிள்ளை எவ்வளவு தங்கமான பிள்ளை தெரியுமா, நீ தூக்கி தூக்கி இடுப்புல 27 வயசுலயும் தூக்கி வச்சுட்டு இருக்கிற. அதனாலதான் இன்னைக்கு அவனை குத்திட்டு இருக்கிறான். தவறு செய்கிற நேரத்தை தவறு என்று சொல். அருமையான மைடிய பிள்ளைகளை உங்களுக்கு சொல்றது, அப்பா அம்மா உனக்கெல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரிந்துதான் உன்னை பெற்றோர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கேள்வி கேட்பதற்கு உனக்கு தகுதி கிடையாது. அன்பு தேவனுடைய சொன்னமே, உன் பெற்றோருக்கு தெரியும் உனக்கு எதை செய்ய வேண்டும் என்று, எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். நீ புத்தி சொன்னாங்க. வேதம் சொல்கிறது பாருங்க. ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்வதை மனமலட்சியம் பண்ணினது. என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும், நான் மாத்திரம் இல்ல நிறைய பேர் புத்தி சொல்ல. அவங்களுக்கு என்னங்க தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். சொல்லாத. சில நேரங்களில் சின்ன பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் பேசுவார். பிழையாமை ரட்சிப்பதற்கு வந்தது கழுதை, யோனாவை ரட்சிப்பதற்கு வந்தது மீன். 5 அறிவு ஜீவன்களை கொண்டு ஆண்டவர் சிக்ஷிக்கிறார் என்றால், போதனைகளை கொடுக்கிறார் என்றால், சில நேரங்களில் நீ சீர்பட வேண்டும் என்பதற்காக எதை கொண்டு ஆண்டவர் பேசுவார். வேதம் அங்கே சொல்கிறது பாருங்க, வாசிங்க. எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே. இந்த காலங்கள் உன்னிடத்தில் வருவதற்கு முன்பாக ஜாக்கிரதைப்படு. உன் படகு மூழ்கடிக்கப்பட்டு போவதற்கு முன்பாக இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். விசுவாசிக்கிறியா? நல்ல செய்திகள் உனக்கு வேண்டும் என்றால் நல்ல பாதையில நீ நடக்கிறவனா இருக்க வேண்டும். வாசிங்க ஏசாயா 30ஆம் அதிகாரம், ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. நீங்கள் நம்ம என்ன பண்ணணும்? எகிப்திற்கு நேராக பார்த்து கொண்டிருக்கிற மனமே, நீ திரும்பி பரலோகத்தை பாரு. நீங்களோ மனம் திரும்பி என்ன பண்ணணுமா? மனம் திரும்புறது மாத்திரம் இல்ல, படியேறி வந்து உன் சபைக்குள்ள அமர்ந்திருக்கணும். அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது நல்ல செய்தி. அந்த நல்ல செய்தி யாருக்கு வந்தது தெரியுமா? நல்லவனுக்கு வரல. பாவம் செய்த ஆத்மாவிற்கு தேவனை தேட வேண்டும் என்கிற உணர்வு வந்து அவன் காட்டத்தி மரத்தில் ஏறி ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளாய் வந்த பொழுது அவனுக்கு ரட்சிப்பு வந்தது. அவன் காட்டத்தி மரத்தில் இருந்து இறங்கினான். இன்றைக்கு எந்த புகழ்ல ஏறி உட்கார்ந்திருக்க, எந்த படிப்புக்கு மேலாக உட்கார்ந்து இருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற நேரத்தில் நான் ஒன்றும் இல்லை ஆண்டவர். விசுவாசிக்கிறீங்களா? எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எழுதுகிறேன் ஆண்டவர். வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க 19ஆம் வசனம் வாசிங்க. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசம். சீயோன் என்பது சபை, எருசலேம் என்பது பரலோகம். நீ சீயோனுக்குள் இருந்தால் தான் பரலோகத்தில் வாசமாய் இருக்க முடியும். கையளவு மேகத்திற்குள்ளாய் அனுபவப்பட்டதா மேல போகும்போது பரிபூர்ணமாய் கர்த்தருனை எடுத்துக்கொண்டு மேலே போகிற நேரத்தில் அவரை ஆடி பாடி உன்னால் அமர்ந்திருக்க முடியும். நான் எங்கேயே அவரை பார்க்க வரலன்னா அவர் அங்க எங்க அவரை கூட்டிட்டு போவாரு. அன்பு தேவனுடைய ஜனமே, நல்ல ஈவுகள் உனக்கு வர வேண்டும் என்றால் சில காரியங்களை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன்? நான் மனம் திரும்பி விட்டு ஆண்டவரனை ரட்சித்தார் என்கிறதான ரட்சிப்பு எனக்குள்ளாய் வந்து விட்டது. அந்த ரட்சிப்பு எனக்குள்ளாய் வந்தபடியினால நான் இனி அழுது கொண்டு என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். கடன் இருக்கட்டும், வேதம் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். அந்நாள் தேவனுடைய சமூகத்தில் வந்து தன் காரியங்களை இறக்கி வைத்த பிற்பாடு அவர் துக்கமுகமாய்
மகிமையின் சாமுவேலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சில நேரங்களில் உனக்கு பெனினாலின் குட்டல்கள் அவசியம். ஏனென்றால் நீ பெறப்போவது மகிமையின் ஆசீர்வாதம். விசுவாசிக்கிறியா? பிரஷியஸ் உன் கையில கொடுக்கணும்னா எத்தனை சோதனை நடக்குங்க சொல்லுங்க. ஒரு ஆர்மி அதுல எனக்கு ஒரு பெரிய போஸ்டிங் கொடுக்கணும்னா எனக்குள்ள எத்தனை உண்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு உலகம் என்னை சோதித்து பார்க்கும். அதே போலதான் பரலோகத்துக்கு நான் சுதந்திரவாளியாய் மாறுவேன் என்றால் ஏன்னா நான் நடக்க போறதில்லை. அங்க என்ன தெரியுமா? பொத்தள வீதியில. பொத்தள வீதியில அர்த்தம் தெரியுமா? தங்கத்தின் மீதா நான் நடக்க போறேன். இங்க 1 கிராம் ஐயோ காணாம போச்சுன்னா அவ்வளவு 1 வருஷம் கணவனுடைய மண்டையை பிச்சு 4 கிழிச்சு அத 4 சவரனா வாங்குற வரைக்கும் நம்ம பிள்ளைகள் என்ன பண்ண மாட்டாங்க? ஓய மாட்டாங்க. அங்க போய் நான் தங்கத்து மேல நடக்க வச்சேன்னா இதை பேர்த்து எடுக்கலாமா, அதை பேர்த்து எடுக்கலாமா, இங்க மாட்டலாமா, இங்க மாட்டிக்கொள்ள. அன்பு தேவனுடைய சிறுவே இங்கே எல்லாவற்றையும் செய்தால் தான் அங்கே நீ போக முடியும். விசுவாசிக்கிறியா? இது உலகத்தை செய்யணும். இந்த சரீரம் உலகத்தை செய்ய வேண்டும். வேதம் அங்கே சொல்கிறது பாருங்க, வாசிங்க. நீ அழுது கொண்டிராய், நீ கூப்பிடணும். இவ்வளவு நீ கூப்பிடல. உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் முறுக்கமாயிருந்து அப்ப நான் பாவம் பண்ணிட்டேன், கெட்ட குமாரனை போல எல்லாத்தையும் வாங்கினேன். ஊர தேசம் போயிட்டு யாரையும் பார்க்கல, யாருக்கும் ஒன்றும் தெரியாது நம்ம நினைக்கிறோம். ஆனா தகப்பனுடைய கண்களுக்கு எல்லாம் தெரியும். நீ போயிட்டு வா, ஆண்டவனை போக வச்சிருக்கிறார். என்ஜாய் என்ஜாய் சார். ஞாயிற்றுக்கிழமை நான் ரிசார்ட்டுக்கு போவான் போ. ஞாயிற்றுக்கிழமை நான் வேலைன்னு சொல்லிட்டு போவோமா போ. அன்பு தேவனுடைய சனமே, கெட்ட குமாரனுக்கு நடந்த காரியம் என்ன தெரியுமா? சகலவற்றையும் இழந்து நன்றாக சாப்பிட்டவன் பன்றியின் தவிட்டை சாப்பிட்டான். இந்த காலங்கள் உனக்கு வருவதற்கு முன்பாய் ஜாக்கிரதைப்படு. உன் படகு வெறுமை ஆவதற்கு முன்பாய், அது தமிழினால் நிரம்புவதற்கு முன்பாய் ஜாக்கிரதைப்படு. வேதம் அங்கே சொல்லுகிறது. அப்பா நான் தவறி இருக்கிறேன் என்றால் கர்த்தருடைய சத்தம் என் காதுகளில் தொலைத்துக் கொண்டிருக்கிறது. அதை கேட்கிற நேரத்திலே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு உடனே ஆண்டவரால் இருக்க முடியும். உன்னை அழிச்சுன்னு சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்கள், உன்னை அதை மட்டும் சொன்னாரு. ஆனா ஆண்டவரே சொல்லி அவங்க கூப்பிட்ட உடனே அப்பாவால் அமைதியா இருக்க முடியல. கடலை பிளந்து கொடுத்தாரு, கானானுக்கு கொண்டு வந்தாரு. ஆனா கானானுக்கு வந்த பிற்பாடு அவருக்கு முதுகை காட்டினார்கள். உன்னை ஆண்டவர் கானானுக்கு கொண்டு வந்தாரு, முதுகை காட்டுவதற்கு அல்ல, உன் முழங்காலை பார்ப்பதற்கு. விசுவாசிக்கிறியா? முழங்கால்கள் இல்லை என்றால் ஜாக்கிரதை கொண்டு. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 20ஆம் வசனம். ஆண்டவர் உங்களுக்கு என்னப்போ துன்பத்தின் அப்போ உபத்திரவத்தின் தண்ணீரை கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும், ஏன்னா என் பிள்ளைகளுக்கு இந்த அப்பங்கள் கிடைக்க கூடாது என்று தேவனுடைய சமூகத்தில் உனக்காய் பிறப்பில் இருக்கிறது மோசே என்று ஊழியக்காரன் என்பதை மறந்து கொண்டார். உன் தொழுவத்திலே உன்னை மேய்க்கிறதான உன் ஊழியக்காரன் ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறவன் என்பதை மறந்து போகிற சில நேரங்களில் பாடுகளோடு இருப்ப, கண்ணீரோடு இருப்ப வந்து நிற்போம். அந்த தேவனுடைய ஜனமே, இது எங்களால் ஆனது அல்ல. கர்த்தர் கொடுக்கிற பாரத்தை நிமித்தமாய் உன் வீட்டின் கதவுகளை தட்டிக்கொள். ஏன் தெரியுமா? வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, உன் கண்கள் உன் போதகர்களை சொல்லுகிற நேரத்தில், கணவனும் மனைவியுமாய் வருகிற நேரத்தில் உன் கஷ்டங்களாக இருந்தாலும் சரி, நீ சந்தோஷத்தின் பாதையில் இருந்தாலும் சரி, உன்னை நடத்துகிறவர்கள் சந்தோஷத்தோடு செய்வார்கள் என்றால் உன்னை குறித்த சந்தோஷம் பரலோகத்தில் உண்டாகிறதாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வாசிங்க. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, இந்த போதகர்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஆண்டவரே நேரா போயிட்டு இருக்கிற பாதையில இருந்து திடீர்னு ஒரு ஆள் என்ன பண்ண தெரியுமா? நான் வலதுபுறம் போறேன், என் வாசனை போட்டிருக்காரு, எனக்கு வேலை வச்சிருக்கிறாங்க, வலதுபுறம் போறேன். இன்னொரு ஆள் சொன்னோம், எங்க அத்தை வராங்க, என் சித்தப்பா ஊர்ல வராரு, அது இடதுபுறமாய் போகும். போனாலும் போதகர் சொல்ல என்ன தெரியுமா? வாசிக்க பார்ப்போம், வழி இதுதான்ப்பா. நீ எங்க போனாலும் உன் டெஸ்டினி பல்லவத்துக்கு போனா இது குறுகலான பாதையில நீ போனாதான் நடந்து கொண்டு போவாய். இன்றைக்கு உன் வழி என்ன? உன் படகு எப்போ நிரப்பப்படும் என்று சொல்லி, வழி இதுதான் என்று சொல்லி உன் போதகர் சொல்ல கேட்பாய் என்றார். உன் படகு ஆசீர்வாதத்தால் நிரம்பும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள்
உன் காது கேட்கும், ஆனா நீ எங்கே நடக்க போகிறாய், நீ எங்கே இருக்க போகிறாய். வாசிங்க நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகள் 4:12. எதுல நீ நடக்க வேண்டும் என்று உனக்கு சபை கற்றுக் கொடுக்கிறதோ, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிறாரோ, நீ அவைகளில் நடக்கும் போது 6 மணி நான் 6:15 இருக்கணும், அந்த வழியிலே நடக்கும் பொழுது கிறிஸ்துமஸ் ஆராதனைகள் வருகிறது, நான் ஆண்டவருக்கு பிரதானமான காரியத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று வழிகளில் நடக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்க. நீ அவைகளில் நடக்கும் போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை, நீ அவைகளில் நடந்தா மாத்திரம், ஓடுனா கூட என்ன ஆகாது, இடறி விழ மாட்டாய், உன் படகு கவிழ்ந்து விடாது. வாசிங்க வேதத்துல ஒரு காரியத்தை பார்த்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அவன் செய்த காரியத்தை தியானிப்போம். வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன். நன்றாக கவனிங்க, சீமோன் பேதுருவை ஆண்டவர் அழைத்தது மனுஷனை பிடிக்க வேண்டும் என்று. மீன் பிடிக்கிறவனை மனிதனை பிடிக்கிறவனாய் மாற்றினார். ஆண்டவரை சிலுவை அடிச்சுட்டாங்க, ஆண்டவர் போயிட்டார். ஆண்டவர் போயிட்டாருன்னு சொன்ன உடனே நம்மால் என்ன பண்ணிட்டாரு, எங்க போறாரு, மறுபடியும் எகிப்தை தேடி போகிறார். அதே போலதான் என் வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் வருகிற நேரத்துல நான் சொல்லுவது, நான் ஏங்க இன்னைக்கு போனோம். அவன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. சீமோன் பேதுரு, வாசிங்க 3ஆம் வசனம். சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, இது கெட்டது மாத்திரம் இல்லாம கூட இருக்கிறதையும் கெடுக்கும். அதாவது கணவன் வரலன்னா மனைவி வரமாட்டாங்க, மனைவி வரலாம் பிள்ளைகள் இல்லை. அன்பு தேவனுடைய ஜனமே, மற்றவர்களை நோக்கி எங்க போறேன், மீன் பிடிக்க போகிறேன். எப்ப தெரியுமா இந்த மீனை பிடிக்க போவாங்க, 6 நாள் விட்டுருவாங்க. 7வது நாள் தான் ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்திற்கு போகிறோம், மீன் பிடிக்க போகிறேன் என்றான். உடனே மத்ததான் என்ன சொல்லுது, மற்றவர்களும் நாங்களும் உங்க கூட வரோம்ப்பா. நீங்க ரிசார்ட்டுக்கு போறீங்களா, நானும் வந்துடுறோம்ப்பா. அங்க போனா அவர் கத்திக்கிட்டே இருப்பார், அவர் பாட்டு ஏதாவது சொல்லுவார். நமக்கு ஆன்லைன் இருக்கு, அவர் வீட்டுல போய் எல்லாம் அப்லோட் பண்ணும் போது நம்ம அப்லோட் ஆயிக்கலாம். அன்பு தேவனுடைய ஜனமே, எச்சரிக்கை. வேதம் அங்கே சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. நாங்களும் உங்களோடு கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு, நீ ஆண்டவரை விட்டு போனீன்னா உன் வாழ்க்கை பட்டு போயிடும். அன்பு தேவனுடைய ஜனமே, ஆண்டவரை தேடி ஓடி வருவாய் என்றால் பூத்து குலுங்குகிற வாழ்க்கை. நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று அவன் சொன்ன நேரத்தில் புறப்பட்டு அங்கே வந்துருச்சு. உன் வாழ்க்கை பட போகிறது, எச்சரிக்கையாயிரு. ஆனா அவன் கேட்கல, புறப்பட்டு போய் இன்ஸ்டன்ட் சபைக்கு வானா உடனே வர மாட்டான். ஆனா உலகத்துக்கு போறேன்னா எனக்கும் சேர்த்து ஒரு டிக்கெட்டை போடு, எனக்கும் ஒரு ரூமை புக் பண்ணு. அன்பு தேவனுடைய ஜனமே, எச்சரிக்கை. வேதம் சொல்லுகிறது, உடனே பேழைக்கு வர வேண்டிய நீ எந்த படகில் ஏறி சவாரி செய்து கொண்டிருக்கிறாய்? பண மயக்கத்துல, ஐஸ்வர்ய மயக்கத்துல, உயர்வுகள் என்கிறதான மமதை என்கிற படகில் ஏறி போகிறாயோ? எச்சரிக்கை. வேதம் சொல்லுகிறது பாருங்க, அந்த ராத்திரி என்ன தெரியுமா, நீ எப்ப போனாலும் ஆண்டவரை விட்டு ஓடினாய் என்றால் உன் வாழ்க்கை இருட்டுலதான். விசுவாசிக்கிறியா? அந்த ராத்திரியில நீ ஆண்டவருக்கு போனாலே வெளிச்சம் உன்னை விட்டு நீங்கி போனது. என் ஆண்டவரை விட்டு நீங்கி போய்விட்டார், இருளே நீ தடவி கொண்டிருக்கிறார். உன் முன்னாலதான் ஆசீர்வாதம் இருக்கு, ஆனா நீ தடவிட்டு இருக்கிற. வேதம் சொல்கிறது பாருங்க, அந்த ராத்திரியில அவர்கள் ஒன்னையுமே நீ மாற்ற முடியாது. படகு தெரிஞ்ச படகுதான், கடல் பிறந்ததுலேருந்தே அவங்க மீன்காரங்க தான். எங்க மீன் போட்டா, மீன் வலை போட்டா எனக்கு கிடைக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா வலை போடுறாங்க, மீன் கடல்ல தான் இருக்கு. ஆனா ஒன்றையும் அவர்கள் பிடிக்கல. ஏன்னா இருளில் அவர்கள் தடவி கொண்டிருக்கிற, ஒளியில் இருந்தவர்கள் இருளுக்கு நேராக நடத்தப்படுகிற நேரத்துல ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அது இல்லாமல் தான் இருக்கும். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறார்னா, உன்னிடத்தில் இருப்பவைகளை உன்னிடத்தில் அவர் மறைக்க மாட்டாரா? அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய ஞானம் அனந்த ஞானம் என்பதை மறந்து போகாது. 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவருக்கு பாருங்க எவ்வளவு காமெடி பண்றாரு பாருங்க. ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, பிள்ளைகளை வாசிங்க, புசிக்கிறதற்கு ஏதாகிலும்
உங்களிடத்தில் உண்டா? நானே உட்கார்ந்து ஆண்டவரே அடுத்த நேரத்துக்கு ரசம் வைப்பானா, சிக்கன் 65 வைக்க முடியுமா, இல்லைன்னா ஏதாவது கிடைக்குமான்னு நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஊழியக்காரர் வருவான், அம்மா வீட்டில் தான் சாப்பாடு. எவ்வளவு கோபம் சொல்லுங்க. இவங்களே பிரயாசப்பட்டு வராங்க. ஆண்டவர் வந்து என்ன கேட்கிறாரு, பிள்ளைகளே உங்களிடத்துல புசிப்பதற்கு ஏதாகிலும் உண்டா என்றார். அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம ஊழியக்காரர் கேட்கும்போது சொல்ற வார்த்தை தானே, வந்துருவீங்களா இல்ல, வரப்போறீங்களா இல்ல. அவங்களா தான் சொன்னாங்க, உன் வாயின் வார்த்தையில் எச்சரிக்கையாயிரு, இல்லை என்று சொல்லாது, இல்லை என்பதே உனக்கு இல்லை. விசுவாசிக்கிறியா? எப்ப கேட்டாலும் சொல்லு, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன், கர்த்தருக்குள் ஆசீர்வாதமா இருக்கிறேன், கர்த்தருக்குள் மனரம்யமா இருக்கிறேன். இவங்க சொல்றாங்க. ஏன்னா ஆசீர்வாதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தவர்கள் இருளுக்கு நேராய் போகிறதான நேரத்தில் வெளிச்சம் இல்லை. இன்றைக்கு உன்னிடத்தில் எல்லாம் இருந்த காரியங்கள் இன்றைக்கு உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஏன்? வர வேண்டிய ப்ரமோஷன், வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடை. கர்த்தரை உறுதி போடுகிறார் என்பதை மறந்து போகாத. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க 6ஆம் வசனத்தை வாசிங்க. இது அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. எப்பா இவ்வளவு நேரம் நாங்க போயிட்டு வந்தோம் ஆண்டவரை, ஒன்னும் கிடைக்கல. ஆனா ஆண்டவர் சொல்றார், சர்ச்சுக்கு வந்துட்டு உன் வேலையை பேசு. அதே படகு தான், படகை சேஞ்ச் பண்ணல, அதே பர்சன்ஸ் தான். எத்தனை பேர் படகுல, அத்தனை பேர் தான் போறாங்க. அதே வலை தான், கம்ப்யூட்டர் வலையை போடல, ராட் வச்சவங்க இங்க மீன் இருக்கான்னு ட்ராக் பண்ணல. ஆண்டவர் சொல்றாரு, எங்கே நீ பிரச்சனையை பார்க்கிறாயோ, எங்கே நீ அழிவை பார்க்கிறாயோ, எங்கே இல்லாத நிலைமையை பார்க்கிறாயோ, இவ்வளவு ஆசீர்வாதம். ஆனா இன்றைக்கு இல்லாத வனாந்திரத்தில் நான் தெரிந்து கொண்டு அதே வனாந்திரத்திற்குள்ள என் ஆண்டவரை கரத்தை பிடிச்சிட்டு போ. ஆண்டவரை எனக்கு பாடுகளா வாங்க, என் கூட வாங்க. அவங்க என்ன திட்டுறாங்க ஆண்டவரை, அவங்க என்ன காயப்படுத்துறாங்க ஆண்டவரை, நீ தனியா போகாத, நீ பேசாத, என் ஆண்டவரை கூட்டிட்டு போ. அவர் சொல்லுவார், பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள். அப்ப எனக்குள் யார் இருக்கணும்? பணாசை இருக்கக்கூடாது, கெட்ட ஆவி இருக்கக்கூடாது. எனக்குள் பரிசுத்த ஆவி இருக்கிற நேரத்தில் உங்களுக்காக அவர் பேசுவார், என் பாத்திரம் நிரம்பி வழியும். புரியுதா? அன்பு தெய்வனுடைய சொன்னே வேதம் சொல்ல, நீ போப்பா வலது புறத்துல போய் போடு. ஏன்னா வலது புறத்தில் ஆண்டவர் யாரை வைப்பார் தெரியுமா? பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தை வைத்திருப்பார். இடது புறத்துல உலகத்துல நரகத்திற்காய் நியமிக்கப்பட்டவர்களை வைத்திருப்பார். ஆவிக்குரிய அர்த்தங்கள் மிகவும் அவசியம். அவர் சொல்லுகிறார், படகை தள்ளிட்டு போய் வலது புறத்துல வலையை போடு, அகப்படும் என்ற 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அருமை தேவனுடைய சபைய நான் தான் போஷிக்கிறேன்னு சொல்லாத. படகுல போய் கேட்டார், உன்கிட்ட என்ன இருக்குன்னு. நீ வருவதற்கு முன்பாகவே உனக்கான காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? வச்சிருக்கிறார். என் பிள்ளை களைப்போடு வருவான், கெட்ட குமாரனை போல தூர தேசத்துல இருந்து வருவான், பசியோடு வருவான். சில நேரத்துல உன் உள்ளான இருதயத்தை, உள்ளதை ஆண்டவர்கிட்ட உள்ளதுன்னு சொல்லு. சிலர் வீட்டுல மனைவி கிட்ட சொல்லுவாங்க, அப்பா எவ்வளவுப்பா சம்பளம் வாங்குறீங்க? நான் 10,000 தான்ப்பா வாங்குறேன். ஆனா வாங்குறது எவ்வளவு? 15,000. போய் சொல்லாத. உன் சொந்த சரீரத்தை ஏமாற்றாத. இங்க உண்மை பேசிப்படாத. அன்பு தேவனுடைய சொன்ன ஆண்டவர் கேட்கிறார், அப்பா அம்மா கிட்ட ஏதாவது இருக்கா? நம்ம சொல்லு, இல்ல ஆண்டவர் வீட்டுல ஏதோ இல்ல, போய் சொல்லாத. உன்னையே ஆண்டவர் அப்படியே ஷோர் பண்ணு, என்கிட்ட ஒண்ணும் இல்ல ஆண்டவர். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு சமயம் ஏன் சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் வந்து இறங்கி வாங்கிச்சு பார்த்த உடனே, ஆண்டவரை நான் பாவியான மனுஷன், நான் பாவம் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் அநியமா. அவர் கன்ஃபெஷன் கேட்கவே இல்லை. அவர் கன்ஃபெஸ் பண்றான். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல நீ கன்ஃபெஸ் பண்ண, அந்த பாவியான மனிதன் ஆண்டவர் இந்த நேரத்துல என்னை தேடி வந்த அன்பு நம்முடைய சரீரத்தோடு ஒப்புரவாக போகிறேன் என்று சொல்லி அந்த ஆண்டவர் உனக்காக எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. நீ நினைக்கிற கடற்பாறை இருக்குன்னு சொல்லி யாரை கொண்டு செய்வார் என்பது தெரியாது. மீனை கொண்டாகிலும் என்னை மீட்டு வந்த தேவன் யாரை கொண்டாகிலும் என் தேவையை அவர் சந்திப்பார். விசுவாசிக்கிறியா? அங்கே வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, இவங்க வரதுக்கு முன்பாக ஆண்டவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார். உன் சத்துருக்களுக்கு மத்தியில உனக்கு ஒரு பங்கை ஆயத்தப்படுத்தினவர்
உன் தலைய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று சொன்னாரு. உனக்கான விருந்தை அவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். ஆயத்தம் பண்ணிட்டாரா? இருக்கட்டும். இப்போ வாசிங்க 11ஆம் வசனத்தை வாசிங்க. படகுல யார் யாரா தெரியுமா? அந்த 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவன் ஆண்டவர் என்று அறிந்தவுடனே அவன் நிர்வாணி என்று அறிந்து இந்த சீமோன் பேதுரு தான். யாரை கூப்பிட்டானோ இந்த சீமோன் பேதுரு கடலிலே குதித்தான். ஏன்னா இன்றைக்கு உன் ஆவிக்குரிய வஸ்திரங்கள் களைந்தவனாய் நீ ஆண்டவருக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறாய். யோசுவாவோ என்றால் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தேவனுக்கு முன்பாய் நின்றது போல நின்றுட்டு இருக்கிற உன் அழுக்கு வஸ்திரம் கலற்றப்படணும். ஆண்டவரே நான் நிர்வாணியாய் இருக்கிறேன் என்ற உடனே எந்த கடலை நோக்கி போனானோ அந்த கடலிலே அவன் குதித்து விடுகிறான். குதிச்சு ரொம்ப டயர்டாயி ஸ்விம் பண்ணிட்டு அப்பதான் அவனுக்கு ஞானம் வந்திருக்கும். ஐயோ, என் ஆண்டவர் கூட நடந்தப்போ 5 ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனாரு. சிக்கன் 65 கிடைச்சது, இன்னும் புதுசா ஷவர்மா எல்லாம் கிடைச்சா ஆண்டவர் கொடுத்தாரு. இப்ப நான் இந்த உப்பு கடலில் நான் தத்தளித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு தெரியும் நீ தத்தளித்து கொண்டு கரைக்கு வருவாய். 3 நாள் யோனா மீன் வயிற்றுல டைவடிச்சு யோனா வயிற்றுல இருக்கிற வேண்டிய மீன் இப்போ எங்க இருக்கு? யோனா மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டார். ஏன் தெரியுமா? தேவனை நோக்க வேண்டிய நீ யார் நோக்கி கொண்டிருக்கிறாய்? சோதோமை நோக்கி கொண்டிருக்கிறபடியினால் அதன் கட்டுப்பாட்டிற்குள்ளாய் நீ போயிருக்கிறாய். தத்தளித்துக் கொண்டு கரைக்கு ஆண்டவர்களை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது உனக்கான காரியம் அங்க ரெடிமேடா இருக்கும். விசுவாசிக்கிறியா? ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைகள் களைத்தவர்களாய் வந்திருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அந்த இம்பர்ஃபெக்டா இருக்குது. ஆண்டவர் உன் வாழ்க்கை எப்பொழுது இம்பர்ஃபெக்டா இருக்குதோ, ஒழுங்கின்மையா இருக்கிறதோ, உன்னை ஒழுங்காக்க வேண்டும் என்பதற்காக 5:2 பூரணம். அந்த தேவனுடைய இச்சனமே பூரணப்படுத்தினவர். நீ பரிபூர்ணம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் உன்னை அவர் தகுதிப்படுத்துவார். ஆண்டவரை பார்த்த உடனே உலகுதிச்சுதான் வெளியே வந்த உடனே இந்த அழகான கண்ணு அவனை கூப்பிடுது. அப்பா பேதுரு, சீமோனுக்கு வாப்பா, ஆண்டவரை சொல்லுங்க படகுல போய்ப்பா. ஏன்னா அவனுக்கு தெரியாது வெறுமையான படகு என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கு நீ நினைக்கிற என் வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறது என்று என் கர்த்தருடைய சத்தம் உன் பெயரை சொல்லி கூப்பிடுகிறது. விசுவாசிக்கிறியா? அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. 10ஆம் வசனத்தை 9ஆம் வசனம் வாசிங்க. 11 வாசிங்க. சாரி. சீமோன் பேதுரு படவில் ஏறி எத்தனை? 153. 1 + 5 + 3 எவ்வளவு? சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. 1 5 3. என் ஆண்டவரின் வாழ்க்கையை ஒழுங்கின்மையிலிருந்து பரிபூரணப்படுத்தினார். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தெரியுமா? 153 என்ன மீன்? அப்போ பெரிய காரியங்கள் தான் ஆண்டவர் எனக்கு செய்வார். விசுவாசிக்கிறியா? அப்படியே ஆண்டவர் விட்டுட்டு போயிட மாட்டார். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். வாசிங்க பார்ப்போம். 12 வாசிங்க. வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். யாரை என்ன பண்ணல? நீங்க யாருன்னு கேட்பதற்கு துணியவில்லை. 13ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. வாசிங்க. அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அன்பு தேவனுடைய இச்சை. அதற்கு முன்பாக என்ன சொன்னார் தெரியுமா? சிலவற்றை எடுத்து கொண்டு வாருங்க. ஆண்டவர் கொடுத்ததை அவர் ஏற்கனவே ரெடிமேடா வச்சுட்டாரு. ரெடிமேடா வச்சிருந்தோம். நீ பிடித்தது என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு சிலவற்றை கொண்டு வா. ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் அநாதி பாடங்கள். ஃபர்ஸ்ட் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டப்பா, அதுல நீ என்ன பண்ணணும்? எனக்காக என்னிடத்தில் கொண்டு வா. ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களில் நீ ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தில் 153 கிடையாது. ஆண்டவர் இன்னும் அநேகத்துக்கு மேல உன்னை அதிகாரியாய் மாற்றுவார். கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆகார் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகார் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சரசமும் அத்திமரமும் பாதள செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கல. என் வாழ்க்கை கனி இல்லாமல் இருக்கிறதால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு கொடுக்கிற நல்ல செய்தி, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று
சொல்லுகிறார் என்றான். என் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு இடத்தில் சொல்லவிட்டேன். கர்த்தர் வார்த்தைகளின் வழியாக உன்னையும் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பாராக.